கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் வேத வார்த்தையாக என்னாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பிரியமானவர்களே, வெளிப்பிரகாரமாக இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது பாலாக்கு பீலையாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவன் சபிக்க வந்தவனாக அங்கே காணப்படுகிறான். ஆனாலும் அவன் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இது பீலையாம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இது அல்ல, மாறாக 1வது வசனத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவ ஜனத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய கூடாரங்களை, அவர்களுடைய வாசஸ்தலங்களை என்பது அவருடைய குடும்பங்களை, அவர்களுடைய எல்லைகளை, அவர்களுடைய பிரயாசங்களை பிரியமானவர்களே ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்தது என்று சொல்லி. 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவனுடைய கண் திறக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்திலே தேவன் அருளும் வார்த்தைகளை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதும் கண் திறக்கப்பட்டவன் என்றும் தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்தது என்றும், பிரியமானவர்களே, தேவன் அருளும் வார்த்தைகளையே நான் பேசுவேன் என்று சொல்வதெல்லாம் எதனை காண்பிக்கிறது என்று சொன்னால், அங்கே பீலையாம் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இராமல், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று தேவன் பார்த்து, தேவனுடைய ஆவியானவர் பார்த்து, கர்த்தர் பார்த்து, திரியேக தேவன் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாசஸ்தலங்களை, நம்முடைய எல்லைகளை பார்த்து அவர் பிரியமானவர்களே அவர் பிரியப்படுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 132ஆம் அதிகாரத்திலே, சங்கீதம் 132ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் தெரிந்து கொண்ட ஸ்தலம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன், இதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், இதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ண வைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும் என்ற வார்த்தையின்படியே பிரியமானவர்களே, தேவன் தமது ஜனத்தை விரும்புகிறார், அங்கே தங்குகிறார், அங்கே வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர்களை திருப்தியாக்கி அவர்களை நடத்துகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, 6வது வசனத்திலே என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும்
கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம். இந்த வசனம் எதனை காண்பிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவ ஜனம் பிரியமானவர்களே, செழித்தவர்களாய், வறட்சி அற்றவர்களாய், வளர்ச்சி உடையவர்களாய், நிறைவு உடையவர்களாய், அவர்கள் என்றென்றுக்கும் தேவனுக்கும் முன்பதாக நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் என்று சொல்லி அவர்களுடைய ராஜ்யம் மேன்மை அடையும் என்றெல்லாம் பிரியமானவர்களே, அவருடைய குடும்ப ஆசீர்வாதம், அவருடைய குடும்பத்தினுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம், எதிர்கால சந்ததியினுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவாய் அவர்கள் பரவி பாய்கிறார்கள் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். 8வதாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி அவர்கள் சத்துருக்களை பட்சித்து நொறுக்கி போடுவார்கள் என்றும் நான் பார்க்கிறோம். 9வது வசனத்திலே பிரியமானவர்களே, அவர்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவர்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பிரியமானவர்களே, சிங்கத்திற்கு அங்கே ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய குடும்பத்தை தேவன் எப்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து தேவ சமூகத்திலே நித்தமும் செபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த நாளில் இந்த வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய போக்குவரத்துகளை, எங்களுடைய பிரயாசங்களை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் பார்க்கிறீர், நீர் ஆசீர்வதிக்க பிரியங்கொள்ளுகிறீர், எங்கள் மத்தியிலே தங்குகிறீர், எங்களோடு கூட உலாவுகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கிரீடங்களை பூக்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர், எங்களுடைய விளக்கை ஏற்றுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவராக, ஆண்டவரே, கேதுரு மரங்களைப் போல, ஆண்டவரே, தேவதார் விருட்சங்களைப் போல, சந்தன மரங்களைப் போல வாசனை உள்ளவர்களாய், ஆண்டவர் உறுதி உள்ளவர்களாய், நிலைத்திருக்கிறவர்களாய், எங்கள் மேன்மை அடைய பண்ணுகிறவர்களாய் நீர் நித்தமும் எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பலனை ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்திலே எங்களுக்கு பலனாய் நீர் விளங்கி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாக எங்களை நித்தமும் நடத்துகிறீர். உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளையும் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளையும் ஆண்டவரே, எங்களுடைய இனஜன பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் மனதார நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.